அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது புரட்சி கலைஞர் விஜயகாந்த், ரூபினி, சரத்குமார், ரம்யா கிருஷ்ணன் மற்றும் பலர் இணைந்து நடித்து 1991 தமிழ் புத்தாண்டன்று வெளியான கேப்டன் பிரபாகரன் தற்போது மறுவெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த திரைப்படத்தை பற்றி தான் வாங்க பார்க்கலாம். இந்த படத்தை ஐவி ப்ரொடக்ஷன் சார்பில் ஆசை இப்ராஹிம் ராவுத்தர் தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தை ஆர்கே செல்வமணி புலன் விசாரணைக்கு பிறகு விஜயகாந்தை வச்சு டைரக்ட் பண்ணியிருந்தார். இளையராஜா இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. ராஜராஜன் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு வசனம் லியாகத் அலிகான் எழுதியிருக்காரு. இந்த டிஜிட்டல் வெளியீட்டை கார்த்திக்ங்கிறவர் பண்ணியிருக்காரு. ரொம்ப போராட்டங்களுக்கு பிறகு ஒரு 6-7 மாதங்கள் போராடி பழைய ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கேப்டன் பிரபாகரன்கிற இந்த படம் புரட்சி கலைஞர் விஜயகாந்தோட 100வது படமாக அமைஞ்சது. அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாகவும் அமைஞ்சது. கிட்டத்தட்ட 300 நாட்களுக்கு மேலே திரையரங்குகளை ஓடி மாபெரும் வெற்றி அடைஞ்சது. இதற்கு முன்னாடி ஆர்கே செல்வமணி இவரை வச்சு டைரக்ட் பண்ண புலன் விசாரணையும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. ஏன்னா அதற்கு முன்னாடி விஜயகாந்த் நடித்த ஒரு 10-15 படங்கள் அளவுக்கு எதுவுமே வெற்றி பெறாமல் ஒரு தொய்வான நிலையில் இருந்தப்போ ஃபில்ம் இன்ஸ்டியூட்லேருந்து வெளிவந்த ஆர்கே செல்வமணி மணிவண்ணன் கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்துட்டு அதன் பிறகு இயக்கியிருக்காரு. அந்த படத்துக்கு பயங்கர பொருளாதார சிக்கல்கள் இருந்த போதிலும் அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய கிரிமினலாக தமிழ்நாட்டில் உழவிட்டு இருந்த ஆட்டோ சங்கருங்கிறவரை பற்றி ஒரு கதையை எடுத்து அதைய வெற்றிகரமாக இவருக்கு கொடுத்துருந்தார். அந்த நம்பிக்கையில் முழு சுதந்திரத்தை கொடுத்து இந்த படத்தை இவங்க இயக்க விட்டுருக்காங்க. அதற்கு கொஞ்சம் கூட ஒரு துரோகம் பண்ணாத அளவுக்கு சூப்பராக இந்த திரைக்கதையை வடிவமைச்சு ஒரு நல்ல வெற்றி படமாக கொடுத்துருக்காரு. இந்த படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் இருந்த சந்தன கடத்தல் வீரப்பனை பிடிக்கிறதுக்கு போகிற ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை பற்றின கதை தான். ஸோ அதற்காகவே வீரப்பனையே நேரில் போய் சந்தித்து அவரோட அனுமதி பெற்று அதன் பிறகு தான் இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. அப்படி பண்ணுறப்போ நடந்த பல நிகழ்வுகளை ஆர்கே செல்வமணி பயங்கர சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் மக்கள் அவர் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருந்தாங்க, அவரை பிடிக்க போன போலீஸ்காரங்க மேலே எவ்வளோ பயத்தோடு இருந்தாங்க அப்படிங்கிறது. அது வரையிலும் ஒரு கிரிமினலாக அந்த வீரப்பனை பார்க்க போன அவருக்கு அங்கே போய் தான் ஒரு புது பரிணாமமே கிடச்சிருக்குது. அதன் பிறகு திரைக்கதையில் மாற்றங்கள் ஏற்படுத்தி இவ்வளோ பெரிய வெற்றி படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு மிக பலம் சேர்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜனோட ஒளிப்பதிவும் இளையராஜாவோட இசையும் தான். இளையராஜா படத்துக்கு மியூசிக் பண்ணுறாருனாவே பாடல்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரு. ஆனால் இந்த படத்தை பாடல்களே இல்லாமல் உருவாக்கணும் அப்படின்னு ஆர்கே செல்வமணி நினச்சிட்டு தான் அவர்கிட்ட போயிருக்காரு. இருந்தாலும் இளையராஜாவோட வற்புறுத்தலின் பேரில் 2 பாடல்கள் வச்சுருக்காங்க. அது பாசமுள்ள பாண்டியரே அண்ட் ஆட்டமா தேரோட்டமாங்கிற பாட்டு. ஆட்டமா தேரோட்டமா இன்றைக்கும் ரசிகர்கள் மத்தியில் அவ்வளோ பிரபலமாக இருக்குது. அதுக்கு காரணம் அந்த இசை, அதன் கூடவே சொர்ணலதாவோட அந்த வாய்ஸ். இது ரெண்டுமே அந்த படத்துக்கு பக்கபலமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இளையராஜாவோட பின்னணி இசை, அந்த படம் அந்த காலகட்டத்தில் இருந்த டெக்னாலஜிலேயே அவ்வளோ சூப்பராக அந்த மியூசிக் வெளிவந்துருந்துச்சு. இப்போ டால்பி அட்மாஸில் கேட்குறப்ப இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்குது. இந்த படத்தில் ரொம்ப நம்ம ரசித்து பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய காட்சிகளை சொல்லலாம். ஏன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகை ரொம்ப நல்லாவே காட்டியிருக்காங்க. அதே மாதிரி விஜயகாந்த் வீரப்பனை பிடிக்க போகிறப்போ இருக்கிற அந்த ரயில் சேஸ் ஃபைட்டு சூப்பர் சுப்ராயன் மாஸ்டர் அவ்வளோ மெனக்கெட்டு இந்த ஃபைட்டெல்லாம் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏறத்தாழ 60 குதிரைகள் ஒரு ரயிலோட வேகத்துக்கு இணையாக பயணித்து அந்த அளவுக்கு சூப்பராக அந்த ஃபைட்டை ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸில் வர்ற கோர்ட் சீனில் லியாகத் அலிகானோட வசனம், அதே மாதிரி நிறைய இடங்கள்ல லீகலுக்கு லீகல், இல்லீகலுக்கு இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் அந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸில் இருக்கிற துரோகிகளையே கண்டுபிடிச்சு பேசுகிறப்போ அவ்வளோ சூப்பராக அந்த டைலாக்ஸை ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆக மொத்தத்தில் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற ரசிகர்களும் வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு சிறப்பான திரைக்கதையில் 1991 வெளிவந்த படம் இன்று மறுவெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் குடும்பத்துடன் தவறாமல் பாருங்கள், கண்டுகளியுங்கள். மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.